மனசுல பாதிப்பு இருந்தா உடம்பு பாதிக்கும், உடம்புல பாதிப்பு இருந்தா மனசு பாதிக்கும். மனசு உடம்போட இன்னர் பார்ட், ஆனா கண்ணுக்கு தெரியாது. உடம்பு மனசோட அவுட்டர் பார்ட். சில பேர் உடம்பு மேல மட்டும் கவனமா இருப்பாங்க, ஆரோக்கியமா வச்சுப்பாங்க, மனசை விட்டுடுவாங்க. சில பேர் மனசு மேல மட்டும் கவனமா இருப்பாங்க, உடம்ப விட்டுடுவாங்க. எது ஒன்னத்தை பார்த்தாலும் 50% தான், மீதி 50% சரியில்லைன்னு அர்த்தம். இதை முழுமைப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்? எதுல இருந்து முதல்ல தொடங்கணும்? உடம்போ மனசோ ரெண்டுமே அற்புதமானது, அதிசயமானது. ஆனா உடம்பு காம்ப்ளெக்ஸ் கம்மி, மனசை கம்பேர் பண்ணும்போது மனசை கையாள்வது கொஞ்சம் கடினம். அதனால முதல்ல உடம்புல இருந்து ஆரம்பிக்கும். இந்த உடம்புக்குள்ள எதை போட்டாலும் அது எலும்பா, தசையா, ரத்தமா, மஜையா மாறிடுது. உடம்புக்குள்ள எதையோ போடுறீங்க, அது தேவையா அந்த எடுத்துக்கிட்டு அந்த ஆரோக்கியமான விஷயத்தை எடுத்துக்கிட்டு தேவையில்லாதது கழிவா அனுப்பிடுது. இந்த உடம்பு மில்லியன்ஸ் ஆன செல்களால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்க நல்லது பண்ணாலும், கெட்டது பண்ணாலும், சந்தோஷமா இருக்கணும்னாலும், வருத்தப்படணும்னாலும், யாரையாச்சும் கொலை பண்ணனாலும், யாரையாச்சும் காப்பாத்தினாலும் இந்த உடம்போட சப்போர்ட் தேவை. இந்த உடம்புக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியணும். இந்த உடம்பை பத்தி புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சாப்பிட்டா இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்குன்றத தெரிந்து இந்த உடம்புக்கு ஃபீட் பண்ணணும். உடம்பே உங்களுடைய முதல் நண்பன்.